2011ஆம் ஆண்டு சென்னையில் நடந்தொரு மர்மமான மற்றும் உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு திகில் கதையை இங்கே காணலாம். சென்னை ஃப்ளூமெட்டல் சாலை மர்மம் 2012. இந்த சம்பவம் தென் சென்னையில் உள்ள ஒரு முக்கிய சாலையில் நள்ளிரவில் நிகழ்ந்தது. ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றும் ராகுல் என்பவர் இரவு ஷிப்ட் முடிந்து தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அந்த நள்ளிரவு பயணம் அப்போது மணி சரியாக 2 சாலை வெறிச்சோடி இருந்தது. ஒரு குறிப்பிட்ட வளைவில் திரும்பும்போது சாலையின் ஓரத்தில் ஒரு சிறிய பெண் குழந்தை தனியாக நின்று கொண்டிருப்பதை ராகுல் கவனித்தார். அந்த பகுதியில் வீடுகளோ அல்லது கடைகளோ கிடையாது. மனம் கேட்காமல், பாப்பா இங்க என்ன பண்ற, உங்க அப்பா அம்மா எங்க என்று கேட்க வண்டியை நிறுத்தினார். அந்த பெண் குழந்தை எதையும் பேசாமல் சாலையோரம் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தை காட்டியது. திடுக்கிடும் திருப்பம். ராகுல் அந்த பக்கம் பார்த்தபோது யாரும் இல்லை. மீண்டும் குழந்தையை நோக்கி திரும்பியவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த இடத்துல அந்த குழந்தை இல்ல. வெறும் 5 வினாடிகளில் ஒரு குழந்தை எங்கே மறைந்து போக முடியும்? பயத்தில் வண்டியை வேகமாக ஓட்டத் தொடங்கினார். ஆனால் அவருடைய இருசக்கர வாகனத்தின் பின்னால் யாரோ அமர்ந்திருப்பது போன்ற ஒரு கனத்தை, ஹெவி வெயிட் அவர் உணர்ந்தார். பின்னால் திரும்பி பார்க்க பயந்து கண்ணாடியில் ரியர்வியூ மிரர் பார்த்தபோது ரத்தம் உறைந்து போனது. கண்ணாடியில் ஒரு உருவம் தெரிந்தது. அந்த உருவம் மிக கொடூரமாக. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோவை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.